ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த சில்க் த்ரெட்டை வச்சு தாங்க 7 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். எனக்கு டபுள் பெல் கிடச்சிருக்கு. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த சில்க் த்ரெட் பிராண்டு வாங்கிக்கோங்க. இது தாங்க நம்ம த்ரெட்டில் வந்து ஸ்டிச் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடிலுங்க. எல்லாருமே அயன் நீடில் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆரி ஒர்க்குக்கு ப்ராக்டிஸ் பண்ண. நீங்கள் வந்து இந்த மாதிரி நூலில் இருக்க மேலே அந்த தாளை வந்து கலட்டிட்டு உள்ளே சொருகி வச்சுக்கோங்க. அப்போனா தான் அது என்ன ஷேடுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம 7 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக கை வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நல்லா கற்றுக்கோங்க. இது ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் பார்டர்ஸில் யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ளவுஸ்லையோ இல்லாட்டி சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்லையோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து பார்டர்ஸில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டிச்சுனா டபுள் செயின் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனில் பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கில் குத்தி நூலை மேலே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு பேக் சைடு பின்னாடி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுறேன். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நூல் லாக் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து அந்த செயின் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ. ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் வந்து செயின் ஸ்டிச்சை நல்லா லாங்காகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கை ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு 10 சென்டிமீட்டருக்கு நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு கை ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த மாதிரி பெருசு பெருசாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதெல்லாமே நம்ம ப்ராக்டிஸ்க்காக தான் இத்தனை பேர் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பழகுறோம். ஆனால் இதெல்லாமே நம்ம பார்டர்ஸில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள், நான் இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் அப்படியே லாக் போடுறதுக்கு பெரிய செயின் இழுப்பேன். அப்போ இழுத்தா எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் நகருது பாருங்கள், முன்னாடி போட்ட செயின். ஸோ என்ன பண்ணேன்னா குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் லாக் போட ஆரம்பிங்க. அப்போது அது உங்களுக்கு நகராமல் இருக்கும் லாஸ்ட்டு போட்ட செயின். இப்போ நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு ஏற்கனவே போட்டிருக்கோம், செயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் சென்டரில் இருந்து நூல் எடுக்கணும். பாருங்கள், சென்டரில் இருந்து நூல் எடுத்து அடுத்த செயினோட சென்டரில் போய் செயின் போட்டு நூல் எடுக்கணும். இப்படி தான் ஒவ்வொரு செயினுக்கும் சென்டரில் நீங்கள் நூல் எடுக்கணும். இது தாங்க டபுள் செயின் ஸ்டிச்சு. இதுவுமே உங்களுக்கு பார்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி இது உங்களுக்கு கைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு சீக்கிரமே ஈஸியாக வந்துடும். இதில் பாருங்களேன், நமக்கு டபுள் கலர் தெரியுது, பார்க்க நல்லா அழகாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் லாக் போட போகிறேன். பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு தான் நான் லாக் போடுறேன். அப்போனா தான் உங்களுக்கு நம்ம லாஸ்ட்டாக போட்ட செயின் வந்து நகண்டு வராது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேக் செயின் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் உள்ளே குத்தி நூலை எடுக்கிறேன். பின்னாடி ஒரு குட்டி செயின் போடுறேன், அது பேர் லாக்கு. எடுத்து நல்லா நீளமாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீளம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டு அப்படி பின்னாடி திருப்பி பக்கத்தில் ஒரு குட்டி செயின் மறுபடியும் போட்டு இழுக்கிறீங்க. இது தாங்க பேக் செயின். எதுக்காக இது யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு லாங் செயின் போடுறோம், பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுறோம், அது பேர் லாக்கு. அதை அப்படியே பின்னாடி திருப்பி மறுபடியும் ஒரு குட்டி செயின் பக்கத்துலேயே அந்த குட்டி செயினுக்கு பக்கத்துலேயே போடுறோம், போட்டு இழுக்கிறோமா. இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணும்போது அந்த சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து முடிச்சு போட்ட மாதிரி ஆகும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து பேக் செயின் ஸ்டிச்சுங்க. இதுவுமே பார்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பின்னாடி கொண்டு வந்து அந்த செயினுக்கு நடுவில் போட்டுறக்கூடாது. அந்த லாஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம பின்னாடி உள்ளே போடணும். இதைங்க நான் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய செயின் போட்டு நூல் எடுத்து பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுறேன். அப்படியே பின்னாடி திருப்பி ரொம்ப தூரம் கொண்டு போகாமல் பக்கத்துலேயே அந்த கீழேயே ஒரு குட்டி செயின் போடுறேன் பாருங்கள். இப்படி போட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு எல்லா பக்கமும்? இந்த மாதிரி முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இது பேக் செயின் ஸ்டிச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா பீட்ஸ் ஏதாவதுமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த குட்டி செயின் போட்டு திருப்பி அங்கே ஒரு குட்டி செயின் போடுறீங்களே, இந்த இடத்துல ஒரு பீட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது பாசி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே குத்தி எடுத்து ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி கொண்டு போய் அந்த ஏற்கனவே போட்ட பெரிய செயினுக்கு நடுவில் போட்டுறக்கூடாது,
கீழே லாஸ்ட்டில் போடணும். அப்படி போட்டு கொண்டு வரீங்களா அங்கே ஒரு பாசி கொடுத்து நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்டரில் யூஸ் பண்ணும்போது ஒரு லாங் செயின் போடுங்க, ஒரு குட்டி செயின் பக்கத்தில் போட்டு அப்படியே பின்னாடி திருப்புங்க. லாஸ்ட்டில் ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே முன்னாடி கொண்டு வந்துடுங்க ஒரு பெரிய செயினாக. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முடிச்சு விழுந்த மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்டரில். இதுவுமே உங்களுக்கு கை ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ நான் இந்த 7 செயின் ஸ்டிச்சையுமே டிஃப்ரெண்ட் டைப் தான் இருக்குது. எல்லாமே செயின் ஸ்டிச்சு தான். இந்த 7ஐயுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கை ப்ராக்டிஸ் ஆகிடும். நல்லா உங்களுக்கு ஸ்டிச்சு போடுறதுக்கு ஈஸியாக வந்துடும் கை. ஸோ அதுக்காக தான் மாறி மாறி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முடிச்சு போட்ட மாதிரி இருக்கா? இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் பேக் செயின் ஸ்டிச்சுங்க. நான் இது எல்லாமே எப்படி இமேஜில் உங்களுக்கு எங்கெங்கே பண்ணணும்னு நான் உங்களுக்கு செஞ்சு ஒரு இமேஜில் பண்ணி வீடியோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 and 3 லேயர் ஸ்டிச்சு. இது ரொம்ப ஈஸிங்க. இது நம்ம ப்ளவுஸில் வந்து பார்டரில் யூஸ் பண்ணுவோம், நம்ம ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணுவோம். 2 லேயர் 3 லேயர் போடுவோம். நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு தான் நம்ம வந்து பாசியை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். பாசியை வச்சு ஸ்டிச்சு போட ஆரம்பிப்போம். அதுக்கு தாங்க இந்த 2 and 3 லேயர். வேறு எதுவுமே இல்லைங்க. செயின் ஸ்டிச்சை 2 லேயராக போட்டிங்கன்னா 2 லேயருங்க. 3 தடவை போட்டிங்கன்னா 3 லேயர். இப்போ பாருங்கள், அப்படியே திருப்பிடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. இல்லைன்னா உங்களுக்கு கேப் ஒரு மாதிரி நூல் இழுத்துக்கிட்டு வந்த மாதிரி ஆயிரும். சேமாக ஏற்கனவே போட்ட செயின் போட்டிருக்கீங்கள, அந்த செயினுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா லேயருங்க. ப்ளவுஸில் எல்லாருமே நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் போட்டுட தான் பீட்ஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம். அதுதாங்க, வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூப் ஆர் ஐ ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி தான், வாங்க நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நூலை எடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு நூலை எடுங்க, பின்னாடி ஒரு லாக் போட்டு கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து கண்ணு மாதிரி இருக்கும் நமக்கு இந்த ஸ்டிச்சு. ஒரு செயினுக்குள்ளே நூல் எடுக்கிறீங்களா, அங்கிட்டு முன்னாடி கொண்டு வராமல் அப்படியே அதே செயினுக்குள்ளே சென்டரில் குத்தி நம்ம எடுக்கணும் கீழே. நான் உங்களுக்கு கீழே காமிக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்லேயே காமிச்சா உங்களுக்கு தெரியாது. ஒரு செயின் போடுங்க, நல்லா பெருசாக கூட போட்டுக்கோங்க. குத்தி நூலை எடுக்கணும். பாருங்கள், குத்துறேன், நூலை எடுக்கிறேன். அப்படியே கொண்டு வராமல் பின்னாடி கொண்டு போய் சென்டரில் அந்த ஸ்டிச்சுக்கு ஏற்கனவே செயின் போட்டிருக்கோல, அந்த செயினுக்குள்ளே சென்டரில் குத்தி கொண்டு வரோம் கீழே. இப்போ பாருங்கள், பின்னாடி கொண்டு போய் அப்படியே குத்தி முன்னாடி இழுக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கண்ணு மாதிரி அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு கண்ணு மாதிரி தெரியும். இந்த நூலில் உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சரி த்ரெட்டில் காமிக்கிறேன், எடுக்கிறேன், பின்னாடி ஒரு லாக் போடுறேன், ஒரு பெரிய செயின் கொண்டு வரேன். பாருங்கள், பெரிய செயின் கொண்டு வந்து போடுறேன். உள்ளேருந்து நூலை எடுத்து முன்னாடி கொண்டு வராமல் அப்படியே பின்னாடி குத்தி ஒரு செயின் போட்டு நூலை இழுக்கிறேன். இந்த மாதிரி இழுக்கணும். உங்களுக்கு தெரியுதா? கண்ணோட கரு விழிமானி உங்களுக்கு தெரியும். உள்ள கருப்பு கலரில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு செயின் உள்ளேருந்து நூல் எடுத்து அப்படி கொஞ்சம் தேவையான அளவு இழுத்து பின்னாடி அந்த ஏற்கனவே போட்ட செயினுக்கு பாதியில் கொண்டு போய் குட்டி செயின் போட்டு இழுத்துடுறேன் கீழே. இந்த மாதிரி போட்டிங்கன்னா லூப் ஆர் ஐ ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனமாக பாருங்கள். பின்னாடி கொண்டு போகிறேன், அந்த செயினோட சென்டரில் ஒரு செயின் போட்டு பின்னாடி இழுத்துடுறேன். தெரியுதா உங்களுக்கு? கண்ணோட கரு விழி மாதிரி தெரியும் உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு கை ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு தான். நல்லாயிருக்கும் பார்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா. இந்த எல்லா ஸ்டிச்சிலையுமே உங்களுக்கு எங்கே பீட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இமேஜில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த எல்லா ஸ்டிச்சையுமே. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லாருமே. வரலன்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் விட்டுறாதீங்க. எனக்குமே ஸ்டார்டிங்கில் எதுவுமே வரலைங்க. ஆனால் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா வரும்னு நானும் எதிர்பார்க்கலைங்க. நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட்டு அழகாக வெளியில் தெரிஞ்சிடும். ஸோ எல்லோரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே இருங்க. கிடைக்கிற டயத்துலலாம் கொடுக்குற எல்லா ஸ்டிச்சையுமே போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கை நல்லா ப்ராக்டிஸ் ஆகும்.
இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், கண் மாதிரி இருக்குது. அதனால தான் இதை ஐ ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். பக்கத்துலேயே நான் வந்து லாக் போட்டு முடிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு 3 டைப்ஸ் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி 2 கோடாக போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு கீழே கோடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நூலை எடுங்க. கீழே ஒரு லாக் ஸ்டிச்சு வைங்க, எப்பயுமே வச்சுருங்க. அப்படின்னா தான் லாக் போட்ட மாதிரி இருக்கும், நூல் எங்கிட்டும் நகராது. மேலே கொண்டு போங்க. நான் எப்படி நூலை இழுக்கிறேன்னு பாருங்கள், எந்த மாதிரி நீடியில் வச்சு இழுக்கிறேன்னு பாருங்கள். மேலே இழுக்கிறேன்னா எங்கேயுமே லாக் போடாமல் அப்படியே மேலே பார்த்த மாதிரியே கீழே கொண்டு வரேன் பாருங்கள். கீழே கொண்டு வந்து ஒரு பெரிய செயின் போட்டு கீழே நீடியில் பாருங்கள். நீடிலோட ஃபேஸையுமே பாருங்கள், எந்த மாதிரி வச்சு நான் எப்படி இழுத்து கொண்டு வரேன்னு பாருங்கள் பொறுமையாக. இந்த இதில் ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து நம்ம எங்கேயுமே லாக் வைக்க மாட்டோம். இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம இது வந்து நம்ம வந்து பேட்ச் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த ஜிக்ஸாக்குக்கு இந்த டைப் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், எங்கேயுமே நான் லாக் வைக்கல. நீடியில் எந்த மாதிரி பிடிச்சி கொண்டு வரேன்னு பாருங்கள். நீங்கள் எங்கே குத்தி எடுக்கிறீங்களோ அங்கேயே நமக்கு தேவையான அளவு நூலை எடுத்துக்கணும். கீழே கொண்டு வந்து இழுத்து எடுத்திங்கன்னா மேலேருந்து இழுத்த மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி. ஸோ இப்போ குத்தி எடுக்கிறேன்னா கீழேயே தான் நான் நூலை எடுத்து மேலே கொண்டு போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும். இது வந்து எங்கேயுமே நம்ம அங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கீழே கொண்டு வந்து இழுத்தனால இழுத்த மாதிரி தெரிஞ்சிடுச்சா. இப்போ நான் மேலே கொண்டு போய் மேலேருந்து இழுத்து கீழே கொண்டு வரேன். இந்த மாதிரி தான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சு போடணும். இப்போ இங்கே நம்ம முடிச்சிடலாம் லாக் போட்டு. நம்ம இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் செகண்ட் டைப்பு. இதுக்கும் இந்த மாதிரி 2 லேயர் போட்டுக்கோங்க, 2 கோடு. கீழேருந்து ஒரு ஸ்டிச்சு நூல் எடுத்து லாக் போட்டுக்கோங்க. மேலே கொண்டு போய் அந்த மேல் கோட்டில் ஒரு செயின் போட்டிருக்கீங்களே, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் வைக்கணும். இது எதுக்குன்னா, நம்ம இப்போ எங்கிட்ட இருந்தனாலும் நூலை இழுக்கலாம். இப்போ கீழேருந்து கூட நீங்கள் நூலை இழுத்திங்கன்னா மேலே அசிங்கமாக தெரியாது. ஸோ மேலே இருக்க அந்த ஏற்கனவே போட்ட செயினை நமக்கு நகராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த குட்டி லாக் போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகுனீங்கன்னா குட்டி லாக் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், ஒரு செயின் போடுறோம், பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டு கீழே கொண்டு வரோம். நீடிலோட ஃபேஸ் நல்லா பாருங்கள், எந்த டைரெக்ஷனில் வச்சு நான் குத்துறேன், எப்படி எடுக்கிறேன்னு. உங்களுக்கு நூல் வரலைன்னா நல்லா நீடிலோட பாதி அளவுக்கு கொண்டு வந்து எடுங்க. இது செகண்ட் டைப்பு லாக் வச்சு நம்ம கொண்டு வர்றது ஜிக்ஸாக்கு. இந்த மாதிரி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஜிக்ஸாக்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு இமேஜில் அவுட்லைனாக பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃபினிஷ் பண்ணலாம். நூலை எடுக்கிறேன், பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் வைக்கிறேன், மேலே கொண்டு போகிறேன், லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சு டைப் 3 பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப ஈஸிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சும் கூட. பேட்ச் ஒர்க்குக்கெலாம் இந்த ஸ்டிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கட் ஒர்க்குக்கு 3D ஒர்க்குக்கெலாம் நம்ம நெட் கிளாத் ஃபிக்ஸிங்க்கெலாம் இந்த ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், பேக்கில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்க போகிறேன் பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாக ஒரு 10 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இதில் எந்த டைப் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம். குட்டி லாக் வச்சுட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு டைப் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த செயின் ஸ்டிச்சு அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் போட்டோம்ல, இப்போ பாருங்கள் மேலே கொண்டு போய் எந்த லாக்குமே போடாமல் நீடிலோட ஃபேஸை பாருங்கள், மேலே பார்த்த மாதிரியே சைடு பார்த்த மாதிரியே வச்சு ஒரு செயின் போட்டு மேலே கொண்டு போகிறேன், அப்படி கீழே கொண்டு வரேன், அப்படி கீழேருந்து மேலே கொண்டு போகிறேன். எப்படி நூலை இழுக்கிறேன்னு பாருங்கள். எந்த லாக்குமே போடாமல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு ஃபஸ்ட் டைப் போட்டோம்ல அந்த மாதிரி. நீடிலோட ஃபேஸ் நல்லா பாருங்கள், எப்படி நான் கொண்டு வரேன், கொண்டு இழுக்கிறேன்னு பாருங்கள்.
மேலே இழுத்து கீழே கொண்டு வரேன், கீழே இருந்து இழுத்து மேலே கொண்டு போகிறேன். ஸோ நம்ம ஒரு இடத்துல நம்ம குத்தி எடுக்கும்போது அங்கேயே நூலை இழுத்து தான் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும், இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் விலகின மாதிரி ஆகிடும். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய இடத்துல இந்த ஸ்டிச் யூஸ் ஆகும். பேட்ச் ஒர்க்கு, கட் ஒர்க்கு, நெட் கிளாத் ஃபிக்ஸிங்னு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு இமேஜில் அவுட்லைனில் பண்ணி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.